ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு தான். இன்றைக்கி நம்ம வேக வச்ச முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி ரெண்டையும் அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரந்தடிக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அது வேகமாக வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க மசால் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வைக்கிறத கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் தக்காளியும் அதை விட்டுக்கலாம். இப்போ அதை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து மசாலாலாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை தோல் நீக்கிட்டு உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கவும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.